நமச்சிவாய வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்மளுக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்குற ஒரு விஷயம் தாங்க. அது என்னன்னா தாட்ஸ், நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ். இந்த நெகட்டிவ் தாட்ஸால நமக்கு குடும்பத்துல பல பிரச்சனை, வேலை மேல பல பிரச்சனை, நம்ம வாழ்ற வாழ்க்கையிலயும் பல பிரச்சனை, கோபம், ஆசை, காமம், இதனால நம்மளுக்கு பல பிரச்சனைகள் உண்டாகுது. இந்த வர நெகட்டிவ் தாட்ஸை எப்படிலாம் கட்டுப்படுத்தலான்னு நம்மளோட சித்தர்கள், ஞானிகள் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. இந்த நூலை நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு எண்ணம் வருதுங்க. எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு காம ஆசை வருது. தேவையில்லாம காம ஆசை வரும்போது அந்த மனதுல உதிக்குது பாத்தீங்களா, அதோட முடிவு காலம் இப்படின்ற டைம் கூட இல்லைங்க. நம்ம அந்த உதிக்கும் போது, நம்மளோட மனதுல உதிக்கும் போது நம்ம தான் அதுக்குள்ள டீப்பா போயிடுறோம். அப்போ இந்த தாட் வரும் பொழுது அத விழிப்பு நிலையோட கவனிக்க ஆரம்பிங்க. காம ஆசை ஓகே, அப்படியே கவனிக்க ஆரம்பிங்க. நதி போல அதை கடந்து போக விட்டுருங்க. நதி போல கடந்து போக விட்டுட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 ஆனந்தத்துல இருந்து பேரானந்த நிலைக்கு போயிடுவீங்க. இது சித்த பெருமக்கள், ஞானிகள் எல்லாரும் ஃபாலோ பண்ண விஷயம். உங்களுக்கு ஒரு தாட் வருது, இவனை கொலை பண்ணணும்னு ஒரு தாட் வருது, நீங்க அதை கவனிக்க ஆரம்பிங்க. அந்த எண்ண அலைகளை நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. ஓகே, தாட் வருதா, வரட்டும், அப்படியே கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு நீங்க அந்த தாட்டை ஆக்ஷனா மாத்திடக்கூடாது. அதுல நீங்க அந்த தாட்டுக்கு, அந்த மனசுல உதிக்கக்கூடிய அந்த எண்ணத்துக்கு நீங்க போய் அந்த செயலா பண்ணிட்டீங்கன்னா நீங்க தோத்து போயிட்டீங்க. எப்போ நீங்க அந்த எண்ணத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, கவனிக்க 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 பேரானந்த நிலைக்கு போயிட்டு உங்க முன்னாடி ஒரு இடியே விழுந்தா கூட நீங்க அமைதியா தான் இருப்பீங்க. என்ன, இடிதானே விழுந்தது, பாத்துக்கலாம் அப்படின்னு இருங்க. இது ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டம். ஆனா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இப்ப குடிக்கணும்னு ஆசை வருது, நீங்க அந்த எண்ணத்தை கவனிக்க. குடிக்கணுமா, ஓகே, இந்த தாட்டு வந்துடுச்சு, அப்படியே கவனிக்க ஆரம்பிங்க. அப்படியே கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசையே போயிடும். இது 100% ரொம்ப இதெல்லாம் சொல்றதுக்கு சும்மா சாதாரண விஷயமா தான் இருக்கும். ஆனா நீங்க அந்த எண்ணத்தை கவனிக்க 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 உங்களை அறியாமலேயே நீங்க ஒரு விழிப்பு நிலைக்கு வந்துடுவீங்க. ரொம்ப ஒரு பேரானந்த நிலைக்கு போயிடுவீங்க. இதனால உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தையும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கடந்த காலம், நிகழ்காலம், இதெல்லாம் பத்தி நீங்க எதையுமே யோசிக்க மாட்டீங்க. ப்ரெசன்ட்ல இருப்பீங்க. இதுதான் ஞானிகள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நீ வரும்போது எதுவும் கொண்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டு போல, அப்புறம் எதுக்கு நீ இப்போ வாயிற காலத்துல இது அது இப்படி நீ சொல்லி நீ பல விஷயங்கள், இது என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோன்னு சொல்லி நீ ஏன் கவலைப்படுற, சும்மா இரு, சும்மா உக்காரு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்மளுக்கு பல எண்ணங்கள், இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? நம்மளோட ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு பல தாட்ஸ் வரும் பொழுது நீங்க அதை கவனிக்க 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 நீங்க ஒரு காமா, ஒரு மன அமைதிக்கு வருவீங்க. உங்களால ஒரு ஞானத்தை பெற முடியும், பேரானந்த நிலைக்கு போக முடியும். ஸோ இதுதாங்க இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ. புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல வரப்போகுது. மெடிடேஷன் பத்தி நிறைய வீடியோஸ் வரப்போகுதுங்க. மெடிடேஷன்லயே பலவித மெடிடேஷன் இருக்கு. சிரிப்பு தியானம் இருக்கு, விழிப்பு நிலை தியானம் இருக்கு, குண்டலி சக்தி தியானம் இருக்கு. இந்த மாதிரி பல தியானங்கள் இருக்கு. ஒரு 10 சாப்டரே இருக்குங்க அந்த தியானம். உங்களுக்கு அந்த மெடிடேஷன் பத்தின வீடியோஸ் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.